நீட் நுழைவுத் தேர்வில் என்சிஇஆர்டி பாடப்புத்தகங்களில் இருந்து அதிக கேள்விகள் கேட்கப்பட்டிருந்ததாக அண்மை செய்திகள் வெளியாகியுள்ளன. நீட் தேர்வு வினாத்தாள் எதிர்பார்த்த அளவுக்கு எளிதாக இல்லை என தேர்வு எழுதிய மாணவிகள் தெரிவிக்கின்றனர். ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோவில் இந்தியா முழுமைக்குமே இன்று நடைபெற்ற அந்த நீட் எக்ஸாம் எப்படி இருந்துச்சு, எந்தெந்த பகுதி வினாக்கள் எல்லாம் கஷ்டமாக இருந்துச்சு, எந்தெந்த பகுதி வினாக்கள் எல்லாம் எளிமையாக இருந்துச்சு அப்படின்ட்டு நீட் எக்ஸாம் எழுதிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய கமெண்ட் சொல்லியிருக்காங்க. அந்த ஒப்பீனியனை பாருங்கள். ஸோ நீங்கள் எப்படி எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கீங்க, உங்களுக்கு எந்த பகுதி டஃப்பாக இருந்துச்சு. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு நீட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா என்சிஆர்டி புக்கில் சிலபஸில் தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பயாலஜி பார்ட் வழக்கம் போல் கொஸ்டின் ரொம்ப எளிமையாக இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கெமிஸ்ட்ரி பார்ட்டை பொறுத்தளவுக்கு கொஸ்டின் மாடரேட்டு சொல்லியிருக்காங்க. வழக்கம் போல் ஃபிசிக்ஸ் டஃப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸுடைய ஒப்பீனியன் இதுதான். ஆனால் நீங்கள் எப்படி எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கீங்க, எந்த பார்ட் கஷ்டம் அப்படின்னு கமெண்டில் பதிவு செய்யுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுடைய ஒப்பீனியனை கேளுங்க, உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் பதிவு செய்யுங்க. மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஆக்சுவலாக எக்ஸாம் ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. என்சிஆர்டி நல்லா படிச்சிருந்தாலே நல்லா ஸ்கோர் பண்ணலாம். 680+ பேப்பர் தான். ஃபிசிக்ஸ் கொஞ்சம் மாட்ரேட்டாக இருந்தது. மற்றபடி கெமிஸ்ட்ரி, பயாலஜிலாம் ஈஸியாக தான் இருந்துச்சு. நாட் அ ப்ராப்ளம். ஈஸியாக தான் இருந்துச்சு பேப்பர். பயாலஜி, கெமிஸ்ட்ரி ஈஸியாக இருந்தது. ஃபிசிக்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. மற்றபடி ஓவராலாக ஈஸியாக தான் இருந்தது. பேப்பர் மாட்ரேட்டாக இருந்தது. படித்தா எழுதிடலாம் அப்படின்றது. ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் வந்தது. அப்புறம் என்சிஆர்டி பேஸ் தான் ஃபுல்லாகி வந்தது. ஸோ அதை மட்டும் படித்தாலும் நல்லா எழுதலாம். ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருந்தது. பயாலஜி ஈஸியாக தான் இருந்தது. கெமிஸ்ட்ரி ஓரளவுக்கு பரவாயில்ல. ஃபிசிக்ஸ் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஓகே, ஓரளவுக்கு பரவாயில்ல. பயாலஜி ஈஸியாக இருந்துச்சு. ஃபிசிக்ஸ் ஓகே. கெமிஸ்ட்ரி ஒரு மாதிரி இருந்துச்சு டிஃபிகல்ட்டாக. கெமிஸ்ட்ரி தான் சொல்லுவேன். கெமிஸ்ட்ரி கொஞ்சம் நியூமெரிக்கல்ஸ்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. மற்றபடி பரவாயில்ல. எக்ஸாம் நல்லா தான் இருந்துச்சு. ஈஸியாக தான் இருந்துச்சு. நல்லா தான் எழுதியிருக்கேன். நல்ல மார்க் வரும்னு நினைக்கிறேன். உயிரியல் பாடத்தில் இருந்து கேட்கப்பட்ட கேள்விகள் எளிதாக இருந்ததாக மாணவர்கள் தெரிவித்தனர். ஈஸியாக இருந்துச்சு. நான் கேரட் கண்டுபிடிச்சேன். ஈஸியாக இருந்துச்சு. என்னென்ன பாடங்கள்லாம் ஈஸியாக இருந்துச்சு? நீங்கள் எதிர்பார்த்த கேள்விகள்லாம் வந்துருச்சா? வந்துருச்சு. பயாலஜி ஈஸியாக இருந்துச்சு. பயாலஜிலாம் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஃபிசிக்ஸ் மட்டும் கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. என்னென்ன சப்ஜெக்ட்லாம் ஈஸியாக இருந்துச்சு? நான் பயாலஜி குரூப் எடுத்திருக்கேன். அந்த இதுதான் ஈஸியாக இருந்துச்சு. நீங்கள் படிச்ச பதிலாம் வந்துச்சா, கேள்விகள்லாம் வந்துச்சா? நீங்கள் உங்களால் ஈஸியாக அடப் பண்ண முடிச்சா? ஓரளவுக்கு ஈஸியாக இருந்துச்சு. ஈஸியாக இருந்துச்சு. பாட்னி, சுவாலஜி ஈஸியாக இருந்துச்சு. ஜுவாலஜி ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. கெமிஸ்ட்ரி ஈஸியாக தான் இருந்தது. ஃபிசிக்ஸ் தான் கொஞ்சம், ஃபிசிக்ஸும் ஓகே மாடரேட்டாக இருந்துச்சு. ஸோ எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. போன வருஷத்தோட இந்த தடவை ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. நல்லா ஹை ஸ்கோரிங் பேப்பர் இருக்குது. ஈஸி டு மாடரேட்டாக தான் இருந்துச்சு. பயாலஜி லைன் பை லைன் தான் கேட்டிருந்தாங்க எப்பயும் போல். அப்புறம் ஃபிசிக்ஸ் இப்போ கொஞ்சம் இந்த எக்ஸாம் கொஞ்சம் லென்த்தாக தான் இருந்துச்சு. கெமிஸ்ட்ரியும் நல்லா மாடரேட்டாக தான் இருந்துச்சு. பாட்னி ஜுவாலஜி ஈஸியாக இருந்துச்சு. கெமிஸ்ட்ரி ஓரளவுக்கு அட்டன் பண்ணுற அளவுக்கு வந்துருந்துச்சு. ஃபிசிக்ஸ் கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. மற்றபடி எல்லாம் ஈஸியாக தான் கேட்டிருந்தாங்க. ஒரு 400 மேலே இருந்துச்சு. கெமிஸ்ட்ரி, பயாலஜி ஈஸியாக இருந்துச்சு. ஜுவாலஜி கொஞ்சம் லென்த்தியாக இருந்துச்சு. ஃபிசிக்ஸ் முடிக்கிறதுக்கு டைம் இல்லை. ஒரு 300லேருந்து 400 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃபிசிக்ஸ் கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. பாட்னி, ஜுவாலஜி, கெமிஸ்ட்ரிலாம் ஓகே தான். எல்லாம் பார்க்கணும். டஃப் ஃபிசிக்ஸ் மட்டும்தான் எப்போவுமே. எப்போவும் அது மாதிரி ஃபிசிக்ஸ் டஃப்.